என்னங்கய்யா அறிவுரை அவசியம் அவசியம் சொல்றீங்க? பல கண்டுபிடிப்புகள் அறிவுரையை மீறியதால் தான் நிகழ்ந்துள்ளன. உதாரணமாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தன்னுடைய எழுத்துகளிலும் செயல்களிலும் சிறந்த விஞ்ஞானியாய் உயர்ந்தார். அது மட்டுமா, சிறப்புமிக்க கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் தன்னுடைய எழுத்துகளிலும் செயல்களிலும் அறிவுரையை மீறியதற்காக இன்றும் நாம் அவரை போற்றுகிறோம். நம்மை யாரும் அடிமைப்படுத்த கூடாது என்கின்ற எண்ணம் அவரது பல கவிதைகளில் நிகழ்ந்துள்ளன. பெண் கல்விக்கு எதிரான அறிவுரையை அவர் கடுமையாக நிராகரித்தார். சிந்தனை வெளிச்சம் பெற வேண்டும், அடிமை மனப்போக்காக இருக்கக்கூடாது. நல்லா படிச்சாதான் வாழ்க்கை சிறப்பாகும்னாங்க. ஆனா பில்கேட்ஸ் என்ன செஞ்சாரு? தான் படிச்சுக்கிட்டு இருந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலேருந்து பாதியிலேயே தான் படிப்பை கைவிட்டாரு. எல்லாரும் அறிவுரை சொன்னாங்க, ஆனா அவர் அதை கேட்கல. மைக்ரோசாஃப்ட் நிறுவிக்காக முழுமையா தான் நேரத்தை ஒதுக்கி தொழில்நுட்ப உலகையே மாற்றினார். ஏன், மகாத்மா காந்தி கூட அவர் தேர்வு எழுதும் போது அவரின் ஆசிரியர் மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று பார்த்து எழுத சொன்னார். ஆனால் மகாத்மா காந்தியோ, எனக்கு சுய அறிவு இருக்கிறது, நானே எழுதிவிடுவேன் என்றார். யார் அறிவுரையை கேட்டார்? அடுத்தவர்களின் அறிவுரையை நம்பினால் சுய சிந்தனை மங்கிவிடும். அவர்கள் அறிவுரையை மீறியதால் தான் இன்றும் நாம் அவர்களை போற்றுகிறோம். ஒளிவாங்கிய வெளிச்சமே இருந்தாலும் தனக்கென ஒரு அனுபவம் தேவை. காற்று அடிக்கும் திசையை வைத்து ஒரு பறவை எங்கு பறக்க வேண்டும் என்கிறதை ஒரு பறவைதான் முடிவு செய்யும். அறிவுரையை கேளுங்கள், ஆனால் சுய சிந்தனையில் வாருங்கள். நன்றி.